தமிழ் பேசும் அன்பு உறவுகளுக்கு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக வர கார்களில் நிறைய ஃபீச்சர்ஸ் வைக்கிறாங்க. அது என்னென்ன ஃபீச்சர்ஸ், அதோட பயன்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். உங்கள் காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத என்னோட கமெண்ட்டில் தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். வர காரில் ஃபஸ்ட்டு என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதோட கைடன்ஸ், அதாவது முன்ன ஒரு கைடு புக் கொடுப்பாங்க. அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி கைடன்ஸை வந்து டிஜிட்டல் ஃபார்மெட்டில் கொடுத்துட்றாங்க. அப்படிங்கும்போது டிரைவர் ஏறி உட்காந்து சீட்டில் உட்காந்தோடனே அவருக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை அதுவே ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸ் கண்ட்ரோலில் சொல்லிக்கிட்டே இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, வண்டி மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க ஃப்ரண்ட்டில் இருக்க சென்சார் வந்து என்ன செய்யணும், சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சை. வண்டியை நம்மளால் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் அளவுக்கு அது சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ரேஞ்சுக்குள்ளே ஏதாவது காரோ அல்லது வேறு ஏதாவது பொருட்களோ இல்லை வேறு ஏதாவது பாதசாரிகளோ உள்ளே வந்தாங்கன்னு தெரிஞ்சுன்னா இது வந்து சென்ஸ் பண்ணி நம்ம டிரைவர் சீட்டுக்கு அலர்ட் மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்டு கொலிஷன் கண்ட்ரோல். இந்த இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வண்டி வந்து ஹைவேல நல்ல ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கும், முன்னாடி போகிற வண்டி வந்து குறைவான ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கும்போது நம்ம வண்டி ஸ்பீடாக போய் அது மேலே மோதுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அல்லது முன்னாடி போய்ட்டு இருக்க வண்டி திடீர்னு சடனாக ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணும்போது அந்த காரில் போய் நம்ம மோதுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த சான்ஸை வந்து நம்ம குறைக்கணும் மட்டும்தான் இந்த சிஸ்டம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி போகிற கார் எவ்வளோ டிஸ்டன்ஸில் போயிட்டு இருக்கு, என்ன ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கார் டிரைவருக்கு வார்னிங்காக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக். ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் முன்னாடி இருக்க காருக்கு ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகி பிரேக் டவுன் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில் நம்ம ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கும்போது அந்த காரில் போய் மோதுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை வந்து சென்ஸ் பண்ணி இது வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் போட்டு வண்டியை நிறுத்திடும். இப்போ வர வண்டியில் ஃபுல்லாக சரௌண்ட் வியூஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட முன்னாடி பின்னாடி சென்சார்ஸு ப்ளஸ் கேமராஸ் இருக்கும். அந்த கேமராஸ் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்க பொருட்களை அப்சர்வ் பண்ணி, அதை பிக்சரை அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல உள்ளே இருக்க டிரைவருக்கு முன்னாடி இருக்க டிஸ்பிளேல காட்டிக்கிட்டே இருக்கும். அடுத்த அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேன் சேஞ்ச் அசிஸ்ட்டுமாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, 8 வழிச்சாலையோ 4 வழிச்சாலையோ நீங்கள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு லேண்ட்லேருந்து இன்னொரு லேண்ட் போகும்போது சைடில் வண்டி வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அது இல்லாத பெரிய பெரிய ட்ரக்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஹை ஸ்பீடில் போனீங்கன்னா முன்னாடி இருக்க வண்டியில் போய் மோதுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி சான்சஸில் நம்ம சென்ஸ் பண்ணி உள்ளே இருக்க சென்சார்ஸ் என்ன செய்யணும், சென்ஸ் பண்ணி இவ்வளோ டிஸ்டன்ஸில் ஒரு வண்டி வருது அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கோம், இப்படி போனோம்னா இது வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு வார்னிங் சிக்னல்ஸ் டிரைவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லேன் டிபேச்சர் வார்னிங் ஒன்று பார்க்க போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, லேன் அப்படிங்கிறது ஒரு வழியிலேருந்து இன்னொரு வழிக்கு போகிறது. அதாவது 2 சைடு ஒரு 2 வெள்ளைக்கோடுகள் போட்டிருப்பாங்க. அந்த கோடை சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க சென்சர்ஸ் நம்ம காரில் வச்சுருப்பாங்க. அந்த சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து நம்ம வந்து மிஸ் ஆகி வேறு ஏதாவது ஒரு லேனுக்கு போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து சென்ஸ் பண்ணி டிரைவரை அலர்ட் பண்ணிவிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்கிங். இந்த பிரேக்கிங் சிஸ்டம் எதுக்காண்டி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிவர்ஸில் போகும்போது பின்னாடி இருக்க பொருள் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியாது. அப்படிங்கும்போது இதில் இருக்க பின்னாடி இருக்க சென்சார்ஸ், காருக்கு பின்னாடி இருக்க சென்சார்ஸ் வந்து சென்ஸ் பண்ணி அந்த பொருள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அதை பார்த்து அதை தகுந்த பிரேக்கை அப்ளை பண்ணி வண்டியை தானாகவே நிறுத்திடும்.